வணக்கம், காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலை பற்றி பார்க்க போகிறதில்ல, எங்களோட காலை வேலைகளை பார்ப்போம். வாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னமாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். வாசலில் விளக்கேற்றிருக்கேன். அச்சய பாத்திரத்தில் பூ போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு எப்போயுமே மஞ்சள் பூசிடுவேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரை பண்ணியிருக்கேன். இப்படி தான் எப்போயுமே செய்வேன். வாங்க உள்ளே போய் சாமி ரூம்பை பார்ப்போம். பாருங்கள், இதுதான் எங்களோட சாமி ரூம்பு. எனக்கு தெரிஞ்ச வரை எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் சாமி கும்பிடுவேன். எனக்கு தெரிஞ்ச வரை பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தவறுனா ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சபடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் குலசாமி. இது எங்கள் குலதெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர், சமயபுரம் மாரியம்மன், இது வாராகி அம்மன், சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகனோட இருக்காங்க. இந்த மஞ்சள் வந்து 108 மஞ்சளில் வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்வேன். அதுக்காக தான் இந்த வாளியில் மஞ்சள் வச்சுருக்கேன். இப்போ நம்ம விளக்கேற்றிடுவோம். விளக்கேற்றிட்டு பற்ற வைக்கிறேன். இது ஒரு வாராகி அம்மன் சிலை. பாருங்க, இது வந்து லட்சுமி காயின். லட்சுமி பூஜை பண்ணுவேன். இந்த காயின் இது கோமாதா, குபேரன் சிலை, அங்காள பரமேஸ்வரி அம்மன். இது வந்து லட்சுமி விக்கிரகம். இது லட்சுமி. இது சாய்பாபா. ஒரு 15-16 வருஷமாக இந்த சிலை இருக்குது. இது வந்து பையன் சீரடி போகும்போது வாங்கிட்டு வந்தேன். அது திருச்செந்தூர் முருகன். அது எங்கள் முத்துமாரியம்மன். அவ்வளோதாங்க சாமி வந்து. இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் நான் சாமி கும்பிடுவேன். பாருங்கள், இதை சொல்ல மறந்துட்டேன். இது வந்து குலதெய்வத்துக்காக நேர்த்திக்கடன் வச்சுக்கிட்டு இந்த பானையில் 11 ரூபா பணம், வெத்தலை பாக்கு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் எல்லாம் போட்டு குலதெய்வத்துக்கு வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு இதில் விளக்கேற்றுறது. 9 வாரம் விளக்கேற்றணும். அந்த பானை தான் இது.
இப்போ சாமி கும்பிட்டாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வெத்தலை கொடியை மட்டும் பார்த்துருவோம். இப்போ சாமி கும்பிட்டாச்சு, வாங்க வெத்தலை கொடியை பார்த்து. வெள்ளிக்கிழமை காலையில் நான் பார்க்குற வேலைகள் ரெகுலராக வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான். வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபா கும்பிடுவேன். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி சாமி கும்பிடுவேன். டெய்லி ரெகுலராக கும்பிட முடியாது. காலையில் விளக்கு மட்டும் பற்ற வச்சு சாமிக்கு தண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான் செய்ய முடியும். டெய்லி என்னால் பார்க்க முடியல. இப்படி தான் சிம்பிளாக சாமி கும்பிடுவேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வெத்தலை கொடியை மட்டும் பார்த்துட்டு வந்து. இதுதான் வெத்தலை கொடி. உள்ள பாவம் குருவி கூடு கட்டி இருக்குது. அதனால மேலே இப்போதான் மாடிக்கு போய்கிட்டு இருக்கு. உரமெல்லாம் எதுவுமே போடலை, அதுவாக தான் இப்படி தலையுது. நாங்களும் கீழே இருந்து அரிச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் தலைஞ்சிக்கிட்டே வருது. உரமே போடலை, ஆனால் நல்லா வருது. டிசம்பர் செடி, அது செம்பருத்தி, அதெல்லாம் ஆடுதுன்னு இப்போ தான் தலையுது. அதனால பூக்காமல் இருக்குது. வாழை மரம், ஒரு சின்ன தோட்டம். நல்லா பூ வீடியோவில் நிறைய பூத்துருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே பூக்கலை, எல்லாம் பூச்சி விழுந்துருச்சு. மருந்து அடிக்கணும் இனிமேல். வீடியோவில் இன்றைக்கி எங்களோட காலை வேலைகளை காமிக்கலான்னு நினச்சேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது தவறாக இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வணக்கம்.